வரலாற்றை நாம் அறிந்திருக்க வேண்டும். வரலாற்றை அறிவது மிக முதன்மையானது. வரலாற்றை படைப்பது அதனினும் முதன்மையானது. வரலாற்றை படைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வரலாற்று நூலை திருநாவுக்கரசு அவர்கள் படைத்து தந்திருக்கிறார்கள். ஐயா பேராசிரியர் அவர்கள் அந்த நூலின் முன்னுரையில் எழுதுகிற போது பல பழைய நினைவுகள் இந்த நூலை படிக்கிற போது வருகிறது. இந்த நூல் எனக்குள் ஒரு மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது, நமக்கெல்லாம் புதிய எழுச்சியை ஏற்படுத்துகிறது. பல்வேறு ஆவணங்களை தேடி தொகுத்து சின்ன சின்ன துண்டறிக்கைகளை எல்லாம் கூட வரிசைப்படுத்தி ஏறத்தாழ 1800 பக்கங்களில் 9 ஆண்டு கால வரலாற்றை திருநாவுக்கரசு அவர்கள் தந்திருக்கிறார்கள். 9 ஆண்டு கால வரலாறு என்று சொன்னால் திமுக கழகத்தின் வரலாறு தான். ஆனால் 300 பக்கங்களை தாண்டிய பிறகுதான் திமுக கழகம் பிறந்தது என்கிற வரி வருகிறது. திமுக கழகம் பிறப்பதற்கே 323 பக்கங்களில் முன்னுரைகளை அண்ணன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த வரலாறு என்பது யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய செயல் தலைவர் அருமை தளபதி அவர்கள் தன்னுடைய முன்னுரையில் எழுதியிருக்கிறார். இது ஆய்வாளர்களுக்கோ மெத்த படித்தவர்களுக்கோ இல்லை, திமுக கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் படிக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிற நூல். இது ஒரு விதத்தில் நம் கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிற அறிவாயுதம் என்றுதான் நான் கருதுகிறேன். ஒரு வியப்பான செய்தி, ஆனால் இயற்கையாக அப்படித்தான் இருக்க முடியும். இந்த 3 தொகுதிகளிலும் எந்த இடத்திலும் தளபதி அவர்கள் உள்ளே வரவே இல்லை, வர முடியாது. ஏனென்றால் 58 வரையில் தான் வரலாறு. முரசொலி மாறனவர்கள் எழுதிய திராவிட இயக்க வரலாறு இருக்கிறதே, அதில் பெரியாரே இல்லை. பெரியார் வருவதற்கு முன்பே 1919 அல்லது 20ஓடு அந்த வரலாறு முடிந்து போகிறது. ஆனாலும் இந்த புத்தகத்துக்குள் இருக்கிற பேரரசியல் என்பதை தாண்டி சில நுண் அரசியல் செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். அந்த நுண் அரசியல் என்பது தேடி பிடித்து எங்கேனும் கிடைக்கிற ஓரிரு வரிகள். ஏனென்றால் வரலாற்றினுடைய மொத்த செய்திகளை ஐயா பேராசிரியர் அவர்கள் இருக்கிற மேடையில் நான் பேசுவது நியாயமாக இருக்காது. புத்தகத்தில் இருக்கிற சின்ன சின்ன செய்திகள், நமக்கு தெரிந்தவற்றுள் தெரியாத சில செய்திகள். கள்ளக்குடி போராட்டத்தை அறியாத திமுக கழக தொண்டன் யாராவது இருக்க முடியுமா? எல்லோருக்கும் தெரியும். அது 3 அணிகளாக அந்த போராட்டத்தில் மறியல் நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். 3வது அணிக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தலைமையேற்ற போது தடியடியும் துப்பாக்கி சூடும் நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதற்குள் நாம் இதுவரை அறிந்திருக்காத இன்னொரு செய்தி எனக்கு கிடைத்தது. அன்றைக்கு துப்பாக்கி சூடு என்றால் 11 முறை, 11 ரவுண்ட்ஸ் என்று சொல்லுவார்களே, 11 முறை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். 3 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இறந்து போனார்கள் என்பது வரைக்கும் கூட எனக்கு தெரியும். இறந்து போனவர்களின் பெயர்களையும் கூட தேடி பிடித்து திருநாவுக்கரசு அவர்கள் பதிவு செய்திருக்கிறாரே, அதுதான் ஒரு நுட்பமான பார்வை. அதிலும் இன்னொரு செய்தியை நான் சொல்லுகிறேன். தற்செயலான ஒரு ஒருங்கிணைவுதான். இறந்து போனவர்களில் முதலாமவர்களுடைய பெயர், மூளையிலே குண்டுபட்டு இறந்து போனார், அவருடைய பெயர் கேசவன். அடுத்து லால்குடியிலே இருந்து வந்த தையர் கலைஞர் நடராஜன் இறந்து போனார். நடராஜனோடு ஒரு 14 வயது சிறுவன் வந்தான். அந்த சிறுவனும் துப்பாக்கி சூட்டிலே இறந்து போனான். என்ன வியப்பு தெரியுமா நண்பர்களே? அந்த சிறுவனின் பெயர் என்ன தெரியுமா? அந்த சிறுவனின் பெயர் தளபதி என்பது. 53வது ஆண்டு ஒரு தளபதி இறந்து போனார். 53ஆம் ஆண்டு தான் கழகத்துக்கு இன்னொரு தளபதி கிடைத்திருக்கிறார். நான் இதனையெல்லாம் சொல்லுவது ஏதோ கடவுள் கிருபையால் நடந்திருக்கிறது என்கிற பொருளிலே அல்ல, இயற்கையான ஒரு ஒருங்கிணைவாக இப்படி சில செய்திகள் நடந்திருக்கின்றன. 1951வது ஆண்டு டிசம்பர் மாதம் திமுக கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு நடைபெறுகிறது. எல்லா மாவட்டங்களிலும் மாநாடுகள் நடைபெற்று முடிந்து இறுதியாக சென்னையிலே இருக்கிற SIAA திடலில் திமுக கழகத்தினுடைய மாநில மாநாடு நடைபெறுகிறது. அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய உரை 14 பக்கங்களில் இந்த புத்தகங்களில் தரப்பட்டிருக்கிறது. அந்த 14 பக்கங்களில் அண்ணா அவர்கள் பேசிய அந்த பேச்சிலிருந்து ஒரே ஒரு வரியை நான் எடுத்து சொல்லுகிறேன். அண்ணா சொல்லுகிறார், திமுக கழகத்தை அடித்து விட வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அப்போதும் பார்த்தார்கள், இப்போதும் பார்க்கிறார்கள். திமுக கழகத்தை அழித்து விட வேண்டும் என்று பார்க்கிறார்கள்.
இத்தோடு திமுக கழகம் முடிந்து போய்விடும் என்று ஆருடம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அண்ணா சொல்லுவார், இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் கைகளிலே இருப்பது ஒரு அவசர அகராதியை தவிர அனுபவ அகராதி இல்லை என்று அண்ணா சொல்லுவார். அந்த சொற்களுக்குள் எத்தனை ஆழம் இருக்கிறது என்று பாருங்கள். அவசர அகராதியை தான் வைத்திருக்கிறார்களே தவிர அனுபவ அகராதி அவர்களிடத்திலே இல்லை. அவசரம் என்பது ஆசையின் விளைவு, அனுபவம் என்பது வரலாற்று அறிவு. ஆகையினால் அவர்கள் கையில் இருக்கிற அந்த அகராதி வெறும் அவசர அகராதி. ஆனால் எனக்கு என்ன கவலையாக இருக்கிறது என்றால், அந்த அவசர அகராதியை மறுபடியும் மறுபடியும் அச்சிட்டு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. அதனாலே தான் இப்போது கூட கழகத்தை அடித்து விட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சரே பேசுகிறார். அதற்கு இனி நாம் தனியாக விடை சொல்ல வேண்டியதில்லை. தளபதியின் விடை போதுமானது. எந்த கொம்பனாலும் திமுக கழகத்தை அடிக்க முடியாது. ஊடகங்களில் சில என்ன எழுதுகிறார்கள் என்றால், இனி திமுகவின் போராட்டங்கள் எடுபடாது. இவர்களின் அடிப்படையான நோக்கமே திமுக கழகம்தான் அவர்களுக்கான குறி. இந்த புத்தகத்திலே நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. மக்கள் போராட்டம் என்பது இன்றைக்கு புதிதாக முளைத்து விடவில்லை. அப்படிப்பட்ட போராட்டங்களையும் திமுக கழகம்தான் தொடங்கி நடத்தி இருக்கிறது. அதற்கு நங்கவரம் உழவர்கள் போராட்டத்தை பற்றி நாம் கள்ளக்குடி போராட்டத்தை அறிந்த அளவுக்கு நங்கவரம் போராட்டத்தை அறிந்திருப்போம் என்று சொல்ல முடியாது. அது குளித்தலை தொகுதியிலே இருக்கிறது. குளித்தலையிலே வெற்றி பெற்றதற்கு பிறகு அன்றைக்கு வேட்பாளராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மக்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். குளித்தலைக்கும் முசிறிக்கும் இடையில் ஒரு பாலத்தை நான் கட்டித்தருவேன். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடனே அதனை கட்ட இயலவில்லை. முதலமைச்சரானதற்கு பிறகு அவர் அதனை முடித்து வைக்கிறார். கொடுத்த உறுதிமொழியை காப்பாற்றுகிறார். ஒரு முறை என்னிடத்தில் ஐயா அவர்கள் சொன்னார், நீ எப்போதாவது முசிறிக்கோ குளித்தலைக்கோ போனால் அந்த பாலத்தை பார்த்து விட்டு வா என்று சொன்னார். நான் அதை நினைவிலே வைத்திருந்து கட்டிய பாலம் என்று சொன்னார். நான் இதை திருச்சி மாவட்ட செயலாளர் அண்ணன் நேருவிடத்திலே சொல்லுகிற போது, காரில் உட்காருங்க, போய் பார்த்துட்டே வந்துடுவோம்னு சொல்லி அந்த பாலத்தின் வழியாகவே போய் திரும்பி வந்து பிறகு தலைவரிடத்திலே சொன்னேன், நேற்று பாலத்தை பார்த்தது மட்டுமில்லை, பாலத்தின் வழியாகவே நேரு அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போனார் என்று சொன்னேன். அப்படி அந்த குடித்தலை தொகுதியிலே நங்கவரம் உழவர்கள் போராட்டம், ஏறத்தாழ 20,000 நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு இனிமேல் வேலை இல்லை என்று அங்கிருந்த நிலக்கிழார்கள் எல்லாம் சொன்னதற்கு பின்னால் யார் ஒருவனும் வயலில் இறங்கக்கூடாது என்கிற சட்டத்தை எதிர்த்து மக்கள் திரள் போராட்டத்தை 57ஆம் ஆண்டு நடத்தியது முதலில் திமுக கழகம்தான். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்று நாம் பார்க்கிறோம். இப்போதெல்லாம் மக்கள் ஒரு இடத்திலே குழுமுகிறார்கள், பல நாட்கள் அங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த போராட்ட வடிவத்தினுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது என்றால், 1957 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் ஏறத்தாழ 15 நாட்கள் மக்கள் கூட்டமாக அமர்ந்திருக்கிறார்கள். யார் வயலிலே இறங்கக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களுக்கு எதிராக வயலில் இறங்கி யார் வேலை பார்த்திருக்கிறார்கள் என்றால், அடிப்படையில் பெண்கள் வேலை பார்த்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்ற கலைஞர் அவர்கள், அன்பில் தர்மலிங்கம் அவர்கள், ஜி பராங்குசம் அவர்கள், குளித்தலை முத்துகிருஷ்ணன் அவர்கள், இப்படி எல்லா பட்டியலையும் எல்லா செய்திகளையும் நமக்கு இந்த புத்தகம் எடுத்து தருகிறது. யாராவது திமுக கழகம் பற்றி பேசினால் அவர்களுக்கான மறுப்பை, அவர்கள் சொல்லுகிற பொய்களை திரித்து சொல்லுவதற்கான, அவற்றை வெளிப்படுத்துவதற்கு இந்த நூல் உதவும்.